ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு எல்லோரும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வர்றாங்க. புதிதாக ஏற்கனவே இளையராஜா என்கின்ற ஊத்தங்கரை டிவிகே எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டது. 35 கோடி வரைக்கும் பேரம் பேசினார்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ அவங்க 2 பேரையும், செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரையும் போலீஸ் வலைவீசி தேடி வர்றாங்க. இன்றைக்கு புதிதாக டிவிகே இன்னொரு எம்எல்ஏ, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், அவரும் வந்து 50 கோடி வரை எனக்கு வந்து பேரம் பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஒரு ஆடியோவையும் வெளியிட்டிருக்கிறார். முத்துராமன் அப்படின்ற நபர் அவரிடம் பேசுகின்ற ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்கிறார். புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார். கூடுதலா ஒரு அதிர்ச்சிகர விஷயத்த அவர் சொல்றாரு. நம்ம நட்பு ரீதியா பேசிக்கணும். ரைட் பிரதர். இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப வந்து நேரடியான ஆளு சரியா, நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதையை நான் நார்மலா காமனா, ஏன்னா அதை மதிக்கணும் இல்லையா? கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைனா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ இல்ல பிரதர். அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணுமே ஏதோ தவறுதான் நினைக்க வேண்டாம். சரியா? தவறுதான் நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னார்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல எதை பணம் கொடுத்தா ஜரணம் பேருவா நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால வரையும் பல விஷயத்த இழந்தான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். என்னன்னா, லாரி ஏற்றி ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி அவரை கொல்வதற்கு ஒரு முயற்சி நடந்தது. ஏன்னா நான் பேரத்துக்கு ஒத்துக்கல, அதனால என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படின்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்லாம் அன்றைக்கி ஒரு இதில் பேசியிருந்தாங்க, குதிரை பேருன்னு. அப்போ நீங்கள் செய்ததெல்லாம் என்ன பேரம்? நீங்கள் வந்து வாய் முறையில் பொய்யா சொல்கிறீங்க. நான் எவிடன்ஸாக கொடுக்க முடியும். என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனவனை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது வண்டர் பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எதிர்த்து எதிராக வரைஞ்சு நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோட கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க அன்னைக்கு நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். நான் யதார்த்தம் நடந்துச்சா இல்லை எனக்கு சரியா, இது வந்து முழுக்க எனக்கு வந்து நிறைய ஒரு தவறுகளை, அதாவது இந்த மக்கள் குறைகளை கையில் எடுக்கனால நிறைய எதிர்ப்பு கொண்டு வாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்ல, அவருடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க சொன்னீங்க ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு. அந்த ஆடியோவை நீங்களும் கேட்டிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன். அது ஏதாவது தொடங்குதா, ஏதாவது முடியுதா, எதை பத்தி பேசுறாங்கன்னே தெரியல. ஏதோ ஒரு துண்டை எடுத்துட்டு வந்து நீங்க 50 கோடி இருந்தாலும் சரி, 100 கோடி இருந்தாலும் சரி, 500 கோடி கொடுத்தாலும் சரி அடிபணிய மாட்டான் இந்த சரவணன் அப்படின்றாரு. நீங்க மட்டும் இல்லைண்ணே, ஒரு 7-8 பேர் இதே என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த ஆடியோவில் அனிதா ராதாகிருஷ்ணனோ அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல, தெரியல. ஆனால் இவர் வந்து சொல்றாரு, திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கூட இருக்கின்ற ஒரு 7-8 பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. 7-8 பேர் இவர்கிட்ட வந்து பேசினாங்க. ஆமா, எம்எல்ஏ ஆபீஸுக்கே வந்து பேசுறாங்கன்றாரு. எம்எல்ஏ குவார்டர்ஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கல, எங்களுக்கு நீங்க இணங்கி போகல அப்படின்னா உங்களை ஆளையே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அது அவங்க மிரட்டின மாதிரியே ஒரு, நான் ஊர்ல 25 நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் போது ஒரு லாரி ஒன்று எதிரில் வந்துச்சு, நான் தான் ஓட்டிட்டு போனேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆமா, கார்ல. ஆமா, இவர் கார்ல போக எதிரில் லாரி வர அவர் தப்பிச்சிட்டாராம் ரைட்ல ஏறி. ஆமா, எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இது எல்லாமே நரேட் பண்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆடியோவில் அவர் வந்து பேசுற நபர் வந்து பிரதர்னு பேசுறாரு. நான் அதுக்காக சொல்லல பிரதர், நம்ம எல்லாம் சேர்ந்து இதை செய்யலாம்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த பிசினஸ் பத்தி பேசினாங்க, என்ன அவருடைய தொடக்கம் என்ன, முடிவு என்ன, எதுவுமே நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு ஆடியோவை அவர் கொடுக்குறாரு. எம்எல்ஏ குவார்டர்ஸ்ல வச்சு இதுக்கு நீங்க ஒத்துக்கல அப்படின்னா உங்களை நான் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இருந்தாலும் அது வந்து ஒரு சதியா இல்லை எதேச்சியா நடந்துச்சா அப்படின்றத எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, புகார் சொல்ற நபர் அந்த புகாரை வலுவாக சொல்றாரா, உரிய ஆதாரத்தோடு சொல்றாரா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு
ஒரு ஆடியோ ஒரு கதையை வந்து சொல்றாரு ஒண்ணு. சரி, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதனால அது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. திமுக காரங்களும் திருப்பி சொல்றாங்க, அதிமுக காரங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு ஏரல் அப்படின்ற ஊர்ல ஒரு வார சந்தை அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக, அதை திறக்கிறதுக்காக திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து போயிட்டு பிரச்சனை பண்றாங்க. ஆமா, போராட்டம் பண்ணி அதை ஓபன் பண்றதுக்கான வேலையை பண்ணாங்க. ஸோ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவருடைய பின்புலம், இவருக்கு வயசே வந்து 36 வயசு, அந்த அளவுக்கு ஒரு இளம் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து அவரே சொல்றாரு, நான் ஏழ்மையான நிலையிலிருந்து வந்தேன், அது பிடிக்காம எல்லாம் என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாருல. ஏழ்மையான நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கான வருவாய் அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு பேசும்போது அந்த வீடியோல பார்க்கலாம், கையில 2-3 பெரிய பெரிய மோதிரங்கள் போட்டிருக்காரு, கையில காப்புலாம் கட்டியிருக்காரு, எல்லாமே கோல்டு. இதெல்லாம் எங்க இருந்து அவருக்கு வந்துச்சு? என்ன வருமானம் அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க, லோக்கல்ல யாரை விசாரிச்சாலும் அன்னை சரவணன் அப்படின்னா லாட்ரி சீட், நம்பர் லாட்ரி தான் அவருடைய தொழில். ஒரு 6-7 ஆண்டுகளாக இதை செய்யறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண நபர், இந்த 7 வருஷமா இதை பண்றாரு. எப்படி இந்த தொழிலுக்குள்ளார அவர் வந்தார் அப்படின்னா, ஆதவர்ஜுனாவுடைய சப்போர்ட்டரா இவர் இருக்கார். அதனால லாட்ரி பிசினஸ்ல இவர் இறங்கியிருக்கார். நிறைய வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்லாம் வெளியே வந்துச்சு. வாட்ஸ்அப்ல நம்பர் லாட்ரி இது பண்றது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. அது தடை செய்தது யார் அப்படின்னா, இவங்க பயங்கரமா புகழ்ற ஜெயலலிதா அம்மா, அவங்க தான் தடை பண்ணாங்க. ஆனா அதை மீறி இவரு லாட்ரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எந்த லாட்ரி அப்படின்னா வெளி மாநில லாட்ரி, நாகாலாந்து, கேரளா, இது மாதிரியான லாட்டரியை கொண்டு வந்து இங்க வித்திருக்காரு. அது வந்து நேரடியா விற்பனை செய்ய முடியாதுன்றதுக்காக அதுல சில வாட்ஸ்அப் மூலமாக, குழுக்கள் மூலமா ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுக்கிட்டு அது வழியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் சட்டவிரோதமான ஒரு தொழிலாகவே அவர் செய்துட்டு இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே, அன்னை சரவணனா லாட்ரி பிசினஸ் அப்படின்றத ஊரறிந்த ரகசியம். எல்லாரும் ஸ்ரீவைகுண்டம் குட்டி மார்ட்டின் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில இவரு ஆதவுடைய ஆதரவாளர் அப்படின்றது ஒண்ணு. அதனாலதான் அவர் மீது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. பகிரங்கமான குற்றச்சாட்டு வந்த பிறகு அது குறித்த அறிக்கையோ அது குறித்து ஒரு மேல் நடவடிக்கையோ எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை நம்ம என்னன்னு சொல்றது? விஜய் வந்து பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் நான் ஆட்சிக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் விஜய். ஆனா இந்த சரவணன் மேல, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மேல என்ன புகார் அப்படின்னா, இப்போ இந்த லாட்ரி பிசினஸ்ல இருக்காரு இல்லையா, அதுல அவங்களுக்கு வேலை பார்க்குற ஒரு பெண், ஓகேங்களா, அந்த கமிஷன்லாம் கலெக்ட் பண்றது இந்த மாதிரியான ஒரு வேலையை, அக்கௌண்ட்ஸ் வேலையெல்லாம் பார்த்த ஒரு பெண், அவங்கள வந்து சரவணனுடைய ஆதரவாளர்கள் 2 பேர் நான் வந்து எம்எல்ஏ சொன்னதாக சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தர்றதாக சொன்னாருன்னு சொல்லி 2 பெண்கள் பிசினஸ் வேலை வாங்கி தர்றது. ஆமா, 2 பெண்களை கார்ல ஏற்றிக்கிட்டு ராமநாதபுரம் போயிட்டு ஒரு லாட்ஜில் 2 பேர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்றாங்க. பேண்ட கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன், ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன், முடியல. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டையே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாதீங்கக்கா, புசியண்ணன்ட்ட சொல்லி விஜயண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை ஏன்ட்ட தொலைபேசியிலே சொன்னார். நான் வந்து ஒரு தீவிரமான விஜய் ரசிகை அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே சினிமாவை ரிலேட் பண்ணி அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து வெளியவே என்னால் போக முடியல, அப்படி இருக்கு எனக்கு, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க, இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச பிறகு வெளியே போறதெல்லாம் பாக்குறவங்களா ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பிரியமானவளே வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்கள வந்து பாலியல், ஆமா, அந்த லாட்ஜில பண்ணாங்க. பிரியமானவளே படத்துல விஜய் வந்து 6 மாசம் அக்ரிமெண்ட் போட்டுப்பார்ல, அது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் வரியா அப்படின்னு என்ன கேக்குறாங்க. அப்படின்னு அந்த சினிமா வச்சுதான் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பையே சொல்றாங்க. அந்த அளவுக்கு விஜய் ரசிகை. ஆமா, விஜய் என்ன வந்து திரைப்படத்துல வர மாதிரி அந்த நபர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்
அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவங்க ஒரு படத்தை உதாரணமா சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு தீவிரமான விஜய் ரசிகை. ஆனா சரவணன் வந்து அதே மாதிரி தீவிரமான விஜய் ரசிகரா அப்படின்னா கிடையாது. அவர் வந்து விஜய் ரசிகர்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ் மேன். இன்னும் லோக்கல்ல விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவில் அவர் இயங்கியிருக்கார், அதிமுகவோட ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு முயற்சிலாம் பண்ணியிருக்கார். ஆனா அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு, தாவேக ஆரம்பிச்ச பிறகு, அதுக்கு பிறகு இதுல வந்து சேர்ந்துக்கிட்டு இப்போ அவர் என்னென்னமோ தளபதி பயிலகம் அப்படின்னு சொல்லி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யறாரு. சாப்பாடு கொடுக்குறாரு, அந்த சவப்பெட்டி ஐஸ் பாக்ஸ் அதெல்லாம் இலவசமா கொடுக்குறாரு. இப்படிலாம் நிறைய ஒரு மக்கள் நல சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரவணன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் விஜயோடைய ரசிகை. இவரு அந்த விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர் கிடையாது. கட்சியில நேரடியா வந்து சீட்டு வாங்கிட்டாரு. சீட்டு வாங்கின பிறகு வேட்புமனு தாக்கல் பண்ண போனார் இல்லையா, அவர் வந்து ஃபார்மை ஒழுங்கா ஃபில் பண்ணாம போயிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு வேட்புமனுவை. அவர் திறந்து பார்த்துட்டு என்ன நிரப்பாம இருக்கு, 2-3 பேஜ் ஃபில் ஆகாம இருக்கு, போய் ஃபில் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டனா கொடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரியான நபர். நான் சொல்றது எல்லாமே என்னன்னா, இவருடைய பின்புலம். இப்படி ஒரு புகாரை சொல்றாரு இல்லையா, அவருடைய தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இதுதான் சரவணன். இந்த குற்றச்சாட்டு, குதிரை பேரம் குற்றச்சாட்டு, அதை பற்றி என்ன கருத்து? ஆமா, இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல வந்து ஒரு அடிப்படையே இல்லாத குற்றச்சாட்டு ஒண்ணு. ரெண்டாவது, அவர் பேசின நபர் திமுகவோடு தொடர்புடையவரா அப்படின்னு இவர் எங்கேயாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணாரா? கிடையாது. புகார் கொடுத்திருக்காரு, அப்படி இல்ல. புகார் கொடுத்திருக்காரா அப்படின்னா புகாரும் தரல. இவர் எதுக்கு மட்டும் கொடுத்திருக்காரு? ஆமா, இவர் எதுக்காக இத சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய கருத்து, இவர் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல வெற்றி பெற்ற ஒரு விஐபி தொகுதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியால தான் நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணம். இது இப்ப இல்ல, அமைச்சர் யார் யாருன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாள் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு நீண்ட நாள் கேப் இருந்துச்சு இல்லையா, அப்பவே செய்திகள் அங்கங்க கசிய விடுறாங்க. இவருடைய ஆதரவாளர்கள் மீடியால, இன்டர்நெட்ல சரவணனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அமைச்சர் ஆகிறார் அப்படின்னு கேள்விக்குறியெல்லாம் போட்டு ஏகப்பட்ட செய்திகள் இணையதளம் முழுக்க இருக்கு. அந்த அளவுக்கு இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செய்திகளை வர வச்சிருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு அந்த பதவி மேல ஆசை, இப்பவும் அவருக்கு அமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அதனால அந்த அட்டென்ஷனை வாங்கணும், அதுக்காக எதையாவது ஒன்ன சொல்லணும். அந்த அடிப்படையில தான் இந்த புகார் அவர் சொன்னதா நான் பாக்குறேன். இப்ப இளையராஜா, ஊத்தங்கரை எம்எல்ஏ, டிவிகே எம்எல்ஏ, அவருடைய புகாரும் சரவணன் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, இவங்க 2 பேருடைய புகாரும் ஒரே மாதிரி இருக்கு. அவர் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அதுல எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி பேரோ அல்லது திமுகவில் இருந்து என்கிட்ட பேசினாங்கன்னோ அப்படி எதுவும் அவர் வந்து குறிப்பிடலை. எஃப்ஐஆர்ல அப்படி எதுவும் இல்லை. அதே போல இவர் புகாரும் தரல இப்போ வரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து புனிதமானவர்கள் அப்படின்னு அவங்க கட்சி தலைமைக்கு சொல்ல நினைக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு நீங்க இந்த டீலிங்க்கு நீங்க ஒத்து வரல அப்படின்னா உங்க 2 பேரையும் நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி திமுக மிரட்டுனுச்சு. ஆமா, இளையராஜாவை குடும்பத்தோட கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி இளையராஜாவையும் திமுக மிரட்டுனுச்சு, சரவணனையும் திமுக மிரட்டுனுச்சு அப்படின்னு. அதாவது திமுக என்கிற கட்சி வந்து ஒரு படு பயங்கரமான சினிமாவெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான கட்சி. வில்லன் பணம் கொடுத்து வாங்க பாக்குறாங்க, பணத்துக்கு மசியல அப்படின்னா ஆளே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க, அப்படின்னா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் திமுக ஆட்சிக்கு வந்து 60 நாள், இப்போ வந்து 10ஆம் தேதி வந்துச்சுன்னா 60 நாள் ஆக போகுது. ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்களா, திட்டங்களை அறிவிக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது வரைக்கும். ஆனா இந்த மாதிரி ஏதாவது திமுகவுக்கு எதிரான நரேட்டிவ் அதை செட் பண்றதுல இவங்க கண்ணும் கருத்துமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த இளையராஜா விஷயத்துல ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, அவரு திமுகவோடு எந்த வகையிலேயாவது 5 வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க, எந்த வகையிலேயாவது சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு தீவிர அண்ணாமலை ஆதரவாளர். ஆமா, இன்னும் கேட்டா ஆதரவாகவும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. யானும் ஆதவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ், நாங்க டச்சில இருக்கோம் அப்படின்னு பேட்டியே கொடுத்திருக்காரு அவரு. அந்த மாதிரியான நபரை திருநாவுக்கரசு.
அவரை வச்சுக்கிட்டு அவர் மூலயமா என்கிட்ட டீல் பேசினாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க 2 பேர் இன்னொரு ஒற்றுமை இருக்கு. 2 பேருமே விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. அவரும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வேற, ஊத்தங்கரையில குமரவேல்னு. இவரு ஒரு நாளைக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்து வேட்பாளர் ஆயிடுறாரு. அதே மாதிரி இவரும். ஆனா இவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே கட்சி தொடங்கினதுல இருந்து செயல்பட்டு இருக்காரு சரவணன். இப்போ வேட்பாளர் ஆகிட்டு ஜெயிச்சிருக்காரு. இதுதான் உங்களுக்கான ஒற்றுமை. ஆக மொத்தத்தில் கட்சியிலேயே இவங்க அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க, விஜய்க்கு போஸ்டரிட்டி வந்தவங்க அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கும் என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது தலைமையோடைய அட்டென்ஷனை எடுத்து நம்ம ஒரு அமைச்சர் பதவி வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆனால் இளையராஜா மேட்டர்ல சரவணன் மேட்டரை யாருமே பெருசாக கண்டுக்கல. இளையராஜாவுக்கு கிடைச்ச அந்த அட்டென்ஷன் வந்து சரவணனுடைய குற்றச்சாட்டுக்கு இல்லை. ஏன்னா அதில் டெப்த்தே இல்லை, சும்மா மேலோட்டமா அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த இளையராஜாவுடைய இது வந்து பெரிய சூழ்ச்சி அதில் இருக்கு. அது வந்து திட்டமிட்டு பின்னப்பட்ட வலை அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தும். ஏன்னா திமுக வந்து இவங்க 2 பேரையும் வாங்கி, இல்லைன்னா இன்னொரு 10 எம்எல்ஏ வாங்கி கூட அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு யூஸும் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி 35 கோடி 50 கோடி 100 கோடி இப்படிலாம் கொடுத்து ஒரு 10 எம்எல்ஏ வந்தாலும் கூட திமுகவுக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது. ஆனா அப்படி ஒரு நரேட்டிவ் ஏற்கனவே பல கான்ஸ்பிரசி தியரிஸை பரப்பி திமுகனா ஒரு மோசமான கட்சி, சம்பந்தமே இல்லாத, அதாவது நடைமுறை அரசியலை வைத்து திமுக வந்து இப்படி செய்து தவறு அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல. கொள்கையில் இவங்க தப்பு பண்றாங்க, இவங்க பொசிஷன் ஸ்டாண்டு தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனால் கான்ஸ்பிரசிலேயே திமுக வைத்து அடுத்த தலைமுறை இல்லைன்னா பெண்கள் இவங்க மத்தியில் திமுகவை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒரு பிம்பம் அதை உருவாக்குறதுக்கு தீவிரமான வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த 2மே நமக்கு சொல்லுது. அவரு அந்த ஆடியோவில் வந்து பேசுறாரு, எனக்கு 50 கோடி இல்லை, நீங்க 500 கோடி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், நான் அப்படி விலை போறவனா, என்கிட்ட இத்தனை பேர் வந்து கேட்குறீங்களே, ஒரு அடித்தட்டுல இருந்து ஒரு ஏழ்மையிலிருந்து ஒருத்தன் வந்திருந்தா அவனை இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுறாரு. அவர் ஏன் இப்போ வரைக்கும் புகார் கொடுக்காம இருக்கிறாரு? இப்போ இளையராஜா புகார் கொடுக்குறாரு, இவர் ஏன் புகார் கொடுக்காம இருக்காரு? ஏங்க புகார் கொடுக்கணும். நியாயமா நீங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்றீங்க. ஒரு அரசை கவிழ்ப்பதற்கான சதி, ஒரு எம்எல்ஏவை விலை பேசுறாங்க, அதோட மட்டும் இல்லை, ஏன்னா நீங்க ஒத்துக்கல அப்படின்னா கொலை பண்ணிடுவேன், ஒரு லாரியே வந்துருச்சு அப்படின்னு ஒரு சினிமாவில் வர எல்லா சீனியும் அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் புகார் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்? எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் இதுவரை அவர் புகார் கொடுக்கல. அப்படின்னா இந்த விஷயத்தோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இதை கேட்குறவங்களே புரிஞ்சுப்பாங்க. இல்லை, ஒரு புறம் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அப்போ அவர் வந்து குறிப்பிடுறாரு, பொதுவாக வந்து போய் மாவட்டமா பாலியல் வன்கொடுமைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார். அப்போ சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கேட்கிறாரு, சும்மா பொதுவாலாம் நீங்க சொல்லக்கூடாது, குறிப்பா ஆதாரத்தோட எந்த பகுதி யார் அப்படின்னு குறிப்பிடுங்க அப்படின்றாரு. அப்ப ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இப்படி அடுக்கடுக்கான விஷயங்களை குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. அப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சர் தற்போதைய எம்எல்ஏ பேரம் பேசினார் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பொருத்தம்? அதுதாங்க சொல்றேன். இவர் மேல அது ரொம்ப சீரியஸான அலிகேஷன். நம்ம அதை சொன்னவங்க முழுசா கூட பேசல. இவருடைய ஆதரவாளர்கள், இந்த சரவணனுடைய ஆதரவாளர்கள் 2 பேர் ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்கன்றது குற்றச்சாட்டு, அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு, உதயநிதி பேசியிருக்காரு. ஆனால் நடவடிக்கை எடுக்கல, அதை பத்தி மூச்சே விடல. என்ன அந்த பொண்ணு சொல்றாங்க அப்படின்னு, பாதிக்கப்பட்ட பெண், நான் சரவணன்ட்ட போய் சொன்னேன், இல்லம்மா இது வெளியே சொல்லிடாத, புஷி ஆனந்த சொல்லி ஒரு அரசு வேலையை வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய அலிகேஷன் இது. அதில் ஈடுபட்ட ஒருவரை எந்தவித விசாரணைக்கும் உட்படுத்தாமல் ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம விஜய் இருந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு குற்றச்சாட்டை சட்டமன்றத்திலேயே எழுப்பின ஒரு கட்சி எப்படி அந்த எம்எல்ஏவை தன்னுடைய கட்சிக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்? எதையாவது லாஜிக் இருக்காதுல்ல. ஆனால் அவர் வந்து அந்த சரவணன் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த குற்றச்சாட்டில் இருந்து திசை திருப்புவதற்காக சொல்றாரு. இன்னொன்னு,
அமைச்சர் பதவி தனக்கு வேணும் அப்படின்னு அந்த பதவி மேல அவருக்கு ஒரு கண்ணு இருக்கு. இந்த 2 காரணத்துக்காக தான் அவர் இதை சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க, புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.